கைஸ், பஞ்சாப் கிங்ஸ் கூட தொடர்ந்து 5th டைம் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. டீமோட டாக்டிக்ஸ் படுகேவலமா இருக்கு. அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த சிறப்பான நியூஸ் என்னன்னா, பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கேம்ப் விட்டு லீவ் ஆகியிருக்காரு. அண்ட் இதுல போதா குறைக்கு நம்ம தீபக் சகருக்கு வர பெரிய இன்ஜுரி ஆகிருக்கு. பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் முன்னாடி ரிட்டர்ன் ஆவாரா, அண்ட் எதனால ஸ்ரீலங்கா போயிருக்காருன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் அது கூடவே சிஎஸ்கே பேட்டிங்ல பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன, பாசிபிளா என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம்னு இந்த வீடியோல பேசிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா தான் சிஎஸ்கேவோட ட்ரம் கார்டு. அவர் இல்லைன்னா பாதி மேட்ச் தோத்த மாதிரி தான். லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரினால ஆடல. சரி, அடுத்த மேட்ச் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஃபிளமிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. பாத்தீரா ஆண்ட் தீக்ஷனா விசாக்காக அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா போயிருக்காங்களாம். பட் அடுத்த பஞ்சாப் கிங்ஸ் கூட மேட்ச்க்கு முன்னாடி வந்துடுறாங்கன்னு எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாரு. ஒரு பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு, தவிர ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணல. பட் ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே அவர் வந்துடும் தான் எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா பஞ்சாப் கூட ரெக்கார்ட் 6 டைம் தோக்கவும் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. 14 கோடி கைஸ், நம்ம 14 கோடி ஸ்விங் பவுலர் மறுபடியும் இன்ஜுரி ஆகிட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. பார்க்கும் போதே கிளியரா தெரிஞ்சது இந்த பையன் கண்டிப்பா ஒரு டோர்னமெண்ட் விட்டு ரூல் அவுட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குன்னு. அண்ட் ஃபிளமிங்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. இன்ஜுரி ரொம்ப பெருசா தான் தெரியற மாதிரி இருக்கு. ப்ராபப்ளி டோர்னமெண்ட்டே மிஸ் அவுட் ஆகலாம் தான் ஃபிளமிங் பேசுறத பார்த்தாலும் கிளியரா தெரியுது. ஸோ டெஃபினட்டா அடுத்த மேட்ச் தீபக் சஹர் ஆட மாட்டார் கைஸ். ஸோ சிஎஸ்கேல பாசிபிளா முகேஷ் எடுத்து வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். அவரும் ஒரு நல்ல ஸ்விங் பவுலர் தான். பட் லாஸ்ட் 1 இயரா இன்ஜுரிஸ் நிறைய இருக்கனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம், பாவம் அவரும் எஸ்ஆர்எச் கூட மாட்டிக்கிட்டாரு. அபிஷேக் சர்மா அண்ட் கிளாசன் கிட்ட பாவம் 27 ரன் அடிச்சு தள்ளிட்டாங்க. நோயிங் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அவர் தான் பேக் பண்ணுவாங்க. ஸோ 2 பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு கைஸ். ஒன்னு பவர் பிளேல நல்லா விக்கெட் எடுத்தா நம்ம தீபக் சஹரை மஞ்ச சட்டையில பார்த்த கடைசி மேட்ச்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒன்று நடக்கலன்னா இன்னொரு ஒரே சான்ஸ் பறக்க போகுது. 2 ஓவர் 50 ரன் பறக்க போகுது. ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பரபரப்பான சண்டே காத்திருக்கு கைஸ் நமக்காக. ஃபைனலா நம்ம பேட்டிங் ஆர்டருக்கு வருவோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி இருக்கு கைஸ். லாஸ்ட் மேட்ச் பவர் பிளேக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்துச்சு. அப்ப டூபே ஆடினாரு, கரெக்டான டிசிஷன் தான். பட் டூபே அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆகிட்டாரு. சரி, அடுத்தது மிச்சல் வருவான்னு பார்த்தா மிச்சல் வரல, ஜடேஜா இறக்கி விட்டாங்க. சரி, ஜடேஜாவும் அவுட் ஆனானே மிச்சல் வரணும் பார்த்தா இம்பாக்ட் பிளேயரா சமீர் ரிஸ்வி யூஸ் பண்ணி சமீர் ரிஸ்வி ஆடினாரு. மொத்தம் மிச்சல், மொயின், தலை, ஷார்டுல் தாக்கூர் வச்சுக்கிட்டே இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபிளமிங் கிட்ட இதை பத்தி கேட்டா என்ன சொல்றாருன்னா, மிச்சலோட ரோல் பவர் பிளே மட்டுமா. ஸோ பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுந்தா மிச்சல் வருவாராம். பட் அதை தாண்டி விக்கெட் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த பேட்டர்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, மொயின் அலியை முன்னாடி அனுப்பல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட்னா மொயின் அலிக்கு ஃபினிஷர் ரோல் கொடுத்துருக்கோம், அதனால மொயின் அலியை முன்னாடி இறக்க மாட்டோம்னு சொல்றாரு. பட் இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாங்க. பட் ஜடேஜாவை 4ஆவதா இறக்குனதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டரா ஸ்பின்னை டேக் ஆன் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஒரு அக்ரெசிவ் ரோல் எடுக்கிறாராம். ஜடேஜாவோட ஸ்பின் ஸ்ட்ரைக் ரேட் 110, 120 தான் இருக்கும். பிளஸ் போன மேட்ச் மிச்சல் டாப் ஆர்டர்ல ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 50 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் நீங்க ஆக்ஷன்ல 14 கோடி கொடுத்து எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தீங்க, மிச்சல் ஃபாஸ்டும் ஆடுவாரு, டாப் ஆர்டர்ல ஆடுவாரு, ஸ்பின் ஆடுவாரு, ஸ்பின் டேக் ஆன் பண்ற ரோலுக்காக நாங்க அவர் வாங்கியிருக்கோம்னு சொன்னீங்க. பட் அதே மேட்ச் நடக்கும் போது ஒரு ஸ்பின் பிட்ச்ல பால் டர்ன் ஆகுதுன்னு லெஃப்ட் ஹேண்டருக்காக ஜடேஜா அனுப்புறீங்கன்னா அட்டர் ஆக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் ஃபெயிலியர்னு கிளியரா தெரியுது கைஸ். சரி, மிச்சல் ஆல்ரவுண்டர் ரோல் எடுத்தா கூட பரவாயில்ல. மிச்சல் பெரிய ஆல்ரவுண்டரும் கிடையாது, சும்மா ஒரு ஓவர் போடுவார் அவ்வளவுதான். அந்த மாதிரி பிளேயரை டீம்ல வச்சுட்டு பேட்டிங்கும் தராம பவுலிங்கும் தராம ஒரு ஸ்லாட்டே கிளியரா வேஸ்ட் ஆகுது கைஸ். ஆக்ஷன்ல 14 கோடி எடுத்துட்டோம், இதை நல்ல பிளேயர்னு சொல்லிட்டோம், ப்ரூவ் பண்ணியே ஆகணுமேன்னு அவரை போட்டு மேலேயும் ஆடி கீழே ஆடி போட்டு ஒரு வழி செய்யறாங்க. பாவம், அவரும் ஃபர்ஸ்ட் சீசன் ஆடுறாரு, கம்ப்ளீட் சீசனா. ஒரு நல்ல பிளேயர் தான், நம்ம டீம்ல செட் ஆகல, இந்த கண்டிஷன் செட் ஆகல, எல்லாம் ஓகே. அண்ட் இவங்க பண்றதுனால அவர் எல்லாரும் சேர்ந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் பாவமா இருக்கு இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்றது. நீங்க இந்த சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ so much for watching. Bye bye.